ஒரு போர் என்றாலே அழிவு, துன்பம், இழப்பு என்பதையே குறிக்கும். ஆனால் சில நேரங்களில் போர்கள் குறுகிய கால அமைதியை ஏற்படுத்தியிருக்கின்றன. உதாரணமாக, ஒரு போரில் ஒரு பக்கம் தோற்கடிக்கப்படும் போது சிறிது காலத்திற்கு அமைதி நிலவலாம். ஆனால் இந்த அமைதி பெரும்பாலும் நிலையானதாக இருக்காது. ஏன் என்று பார்ப்போம். நிலையற்ற அமைதி. போர்கள் சமுதாயத்தை நீண்ட காலத்திற்கு பாதிக்கின்றன. உள்கட்டமைப்புகள் அழிக்கப்படுதல், மக்கள் இடம்பெயர்வது, பொருளாதாரம் பாதிக்கப்படுதல் போன்றவை இதில் அடங்கும். இவை எதிர்காலத்தில் புதிய மோதல்களுக்கு வழிவகுக்கும். வெறுப்பு மற்றும் பழிவாங்கும் எண்ணம். போர்கள் ஆழமான வெறுப்பையும் பழிவாங்கும் எண்ணத்தையும் உருவாக்குகின்றன. இது நீடித்த அமைதியை அடைவதை கடினமாக்குகிறது. தூதூக்கத்தின் முக்கியத்துவம். போர் தேவைப்படும் சூழ்நிலைகள் இருந்தாலும் தூதூக்கம் மற்றும் பேச்சுவார்த்தை மூலம் பிரச்சனைகளை தீர்ப்பது நீடித்த அமைதிக்கு சிறந்த வழி. முடிவு. போர் அமைதியை கொண்டுவரும் வழி அல்ல. அது தற்காலிகமான அமைதியை மட்டுமே கொண்டுவரும்.